பெருமழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க என்ன பொருளை கொடுக்கணும்னு விரும்புறீங்களோ அதை கட்டணமே இல்லாம நீங்க அனுப்பலாம் அப்படின்னு அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. அது சம்பந்தமான வாட்ஸ்அப் எண் கூட கொடுத்திருக்காங்க. பெருமழையால கடுமையான பாதிப்புகளை சந்திச்சிருக்கிற நெல்லை மற்றும் தூத்துக்குடி மாவட்டங்களுக்கு தமிழகத்தோட பல்வேறு பகுதிகளில் இருந்து நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டு வருது. மதுரை மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் நிவாரணப் பொருட்கள் 8 ஹெலிகாப்டர்கள் மூலமாக நெல்லை மற்றும் தூத்துக்குடிக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. கடலோர காவல்படை, இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஹெலிகாப்டர்களில் 10,136 கிலோ எடையிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. திருச்சி, சேலம், ஈரோடு, நாமக்கல், கடலூர், திருப்பூர் ஆகிய மாவட்ட நிர்வாகங்கள் அனுப்பி வைத்த குடிநீர் பாட்டில்கள், ரொட்டி, பால் பவுடர் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் ஒருங்கிணைக்கப்பட்டு பொட்டலமிடப்பட்டு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றன. கள்ளக்குறிச்சி மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக சேலை, லுங்கி, துண்டு மற்றும் அத்தியாவசிய பொருட்களான சர்க்கரை, ரவை, கோதுமை, அரிசி, பிஸ்கட், சேமியா, மஞ்சள் தூள், எண்ணெய், ஊறுகாய், பருப்பு, தட்டு, மெழுகுவர்த்தி, நாப்கின் மற்றும் மருந்துகள் என சுமார் 9 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்கள் 2 லாரிகளில் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு வணிகர்கள் சங்கம் மற்றும் தொண்டு நிறுவனங்கள், தன்னார்வலர்கள் ஆகியோர் இணைந்து மளிகை பொருட்கள், வாட்டர் பாட்டில்கள், பிஸ்கட், மருந்து பொருட்கள், நாப்கின் உள்ளிட்ட 5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான அத்தியாவசிய பொருட்களை தென் தமிழகத்தில் அதி கனமழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவியாக வழங்கப்பட்டது. தேனி மாவட்ட காவல்துறை சார்பில் 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டன. காவல்துறை சார்பில் மாவட்டம் முழுவதும் இருந்து 10 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் சேகரிக்கப்பட்டன. தண்ணீர் பாட்டில்கள், டார்ச் லைட் மற்றும் காய்ச்சல் உள்ளிட்ட அவசர தேவைக்கான மாத்திரைகள், மருந்துகள், நாப்கின், போர்வை, பிஸ்கட், ரஸ்க், ஜெனரேட்டர், பெட்ரோல், டீசல் ஆகியன 3 காவல்துறை வாகனங்களில் அனுப்பப்பட்டன. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அனைத்து வணிகர்கள் சங்கம் சார்பில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. முதல் கட்டமாக 6 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நிவாரணப் பொருட்களும், 2ஆம் கட்டமாக 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் அனுப்பப்படுவதாக வணிகர்கள் தெரிவித்தனர். தமிழ்நாடு சுற்றுலாத்துறை சார்பில் உதகையிலிருந்து 3 லாரிகளில் உணவுப் பொருட்கள், காய்கறி உட்பட அத்தியாவசிய வெள்ள நிவாரணப் பொருட்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன.